பீகாரின் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை செவ்வாய்க்கிழமைக்குள் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு. ஆதார் அட்டையையும் அடையாள சான்றுகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். உச்ச நீதிமன்றம் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். சுயதொழில் தொடங்கும் தூய்மை பணியாளர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலினின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து கேட்டறிந்தார். 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்கிங்ஹாம் கால்வாயை புனரமைக்கும் பணி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மறைந்த விஜயகாந்தின் கனவு திட்டமான வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை தாய் மாணவ திட்டத்தின் மூலம் முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலா விஜயகாந்த் பேச்சு. தலைமை பண்பிற்கான அறிகுறிகளாத எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக சிக்கி தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடும் விமர்சனம். சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் போலீசார் பாதுகாப்பு அதிகரிப்பு. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர சோதனை. மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் தொடங்கிய காற்றாடி திருவிழா. 250க்கும் மேற்பட்ட பல வகையான காற்றாடிகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். சேலம் ஓமலூர் அருகே செல்போன் கடையில் பயங்கர தீ விபத்து. அடுத்தடுத்த கடைகளுக்கு தீ பரவியதால் பொருத்த சேதம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 15 பேர் மாயம். மீட்கும் பணி தீவிரம். ரசிகரை கொலை செய்த வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் கைது. கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது தோழி கைது. தூய்மை பணியாளர்களுக்கு 6 அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நகர்ப்புறங்களில் 30,000 வீடுகள் கட்டித்தரப்படும். குழந்தைகளின் உயர்கல்விச் செலவை அரசு ஏற்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தூய்மை பணியாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். சுயதொழில் தொடங்கும் தூய்மை பணியாளர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுடன் 12 கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுக அரசு அமைந்தவுடன் மலைவாழ் மாணவ மாணவிகளுக்கு மருத்துவம் படிப்பதற்கான சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும். ஏலகிரி மலையில் மலைவாழ் மக்களிடம் கலந்துரையாடிய எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. அரசு நலத்திட்டங்களில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடை கோரி சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த விவகாரம். 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை சி.வி. சண்முகம் செலுத்தியதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தகவல். பட்டானூரில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திருப்புமுனையை ஏற்படுத்தும். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் பேட்டி. அது ஒரு திருப்பு முனையாக அந்த பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு அமையும் என்று நினைக்கிறேன். கடலூரில் 3 மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம். மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம். ஈரோடு மாவட்டம் மந்தையூர் அருகே களை கட்டிய குதிரை மற்றும் கால்நடை சந்தை. 1 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை குதிரைகள் விற்பனை.
காசாவில் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் 123 பேர் உயிரிழப்பு. வான்வெளி தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோர் பலி. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் அலஸ்காவில் நாளை ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்பு நிகழ்வின் போதே புதினை கைது செய்ய திட்டம் என பரவும் தகவலால் சர்வதேச அரசியலில் பரபரப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் முன்னணி வீராங்கனை ஸ்வியாடெக் காலிறுதிக்கு முன்னேற்றம்.